அண்மை செய்தி கடலூரில் முதலமைச்சரை கண்டித்து பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைகிறார். விவேக்குமார், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அங்கு என்ன கள நிலவரங்கள் இருக்கிறது? இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவதூறாக பேசியதை கண்டித்து பாமகவினர் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்படி கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் பாமகவினர் திருத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக முதல்வர் பாமக நிறுவனர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன்படி கடலூரில் இருக்கக்கூடிய சீமாட்டி சிக்னல் அருகே பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்காத காரணத்தால் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்த சூழ்நிலையில் இருதரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றும் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஒவ்வொருவராக போலீசார் தொடர்ந்து கைது செய்தனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பி ரூபன்குமார் பாமக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடிய பொழுது அவர்களை ஒருவராக ஓடிச் சென்று கைது செய்தார். இந்த சம்பவம் கடலூர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமா கடலூர்ல முக்கிய சந்திப்பாக கருதப்படும் லாரன்ஸ் சாலை 4 முறை சந்திப்புல இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை அடுத்து இங்கு பெரும் பரபரப்பு நிலவு. இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மேலும் போலீசார் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவர்கள் ஓடிய போது அவர்களை துரத்து சென்று பிடிக்கும் காட்சியை கூட நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இதன் காரணமா தற்போது கடலூர்ல பரபரப்பு நிலவு வருகிறது. பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி விவேக்குமார்.